தினேஷ் நான் உங்கள்ட்ட தெரிஞ்ச கேள்வி கேட்கணும், தெரியாது கேட்காதீங்களா? இல்ல தெரிஞ்ச கேள்வி உங்களுக்கு தெரியும் தானே, அப்ப தெரியாதான் கற்றுக்கொள்ளணும், தெரியாதான் கற்றுக்கொள்ளணும். சரியா? தெரிஞ்சா சொல்லுங்க, மகிழ்ச்சி கிடைக்கும். தெரியாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? சரி, உங்களுக்கு ஒரு குழந்தையும் தருவேன். சரி தினேசன், நீங்க சொல்லுங்க. நீங்க இதுதானே கலட்டுறீங்கன்னு. சரி, இந்த கிளட்ச் இருக்கு தானே, இந்த கியர் இருக்கு தானே, கியருக்கு தமிழ் என்ன? தமிழ் இல்லையா? காய் சொல்லுங்க. நீங்க ஒரு பொறியாளராக இருக்கிறீங்க, இதெல்லாம் பழுது பார்க்கக்கூடியவரா இருக்கிறீங்க, கியர்ல நல்லா தெரியும், கியர்ல இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட வருவாங்கன்னு. கியர் கேபிள் போடணும், கியர் போடணும், அதை போடணும், இதை போடணும், இதெல்லாம் வருவாங்க. என்ன சொல்றது அதுக்கு, கியருக்கு என்ன தெரியாதேமா? தெரியா? சரி, அப்ப சத்தமா சொல்லணும், தமிழ் சத்தம். தமிழ் சத்தம் என்ன இது? சத்தம் போதாது, நல்ல சத்தமா இருக்கணும், நல்ல பயங்கரமா சத்தமா இருக்கணும். தமிழ் சத்தம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கணும். சொல்லுங்க. தமிழ் சத்தம். சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பத்தினதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு பிள்ளைய தாரேன். இந்தாங்க, சட்டையை கொஞ்சம் சரியா போட்டு கொடுங்கப்பா. இந்தாங்க. என்ன மாதிரி மகிழ்ச்சியா? மகிழ்ச்சியா, மிக்க மகிழ்ச்சி. என்ன பேர் பிள்ளைக்கு? பேர் கம்சினி இருக்கிறார். கம்சினியா? கறி கட்டுற பாஸ்கெட், காசு சேர்க்கிற உண்டியல், சோப் பிரஷ் வைக்கிற ஸ்டாண்டு, இப்படி இங்க இருக்கக்கூடிய எதை எடுத்தாலும் 100 ரூபா தான். ஏலக்காய் போடுற டப்பாவா இருந்தாலும், மிளகு போடுற டப்பாவா இருந்தாலும், கிராம்பு போடுற டுப்பாவா இருந்தாலும், மிளகு போடுற டிப்பு டப்பாவா இருந்தாலும், கருவப்பட்டை போடுற பிளாஸ்டிக் டப்பாவா இருந்தாலும், இந்த செக்ஷன்ல எதை எடுத்தாலும் 50 ரூபா தான். 4 பேர் சாப்பிடுற சகன்ல இருந்து, பிஸ்கட் வைக்கிற தட்டுல இருந்து, சாம்பார் சட்னி வைக்கிற தட்டுல இருந்து, யானை குட்டிகள் குடிக்கிற தண்ணி கோப்பை வரைக்கும் இங்க இருக்கிற சட்டி முட்டி குறும்பட்டி எல்லாமே 350 ரூபா தான். பொரிக்கிறண்டாலும் 350 ரூபா, அதை வடிக்கிறண்டாலும் 350 ரூபா, முட்டை அவிக்கிறண்டாலும் 350 ரூபா, பொங்கல் பொங்குறண்டாலும் 350 ரூபா தான். இப்படி இங்க இருக்கக்கூடிய அனைத்து லொட்டு லொசுக்குகளும் 350 ரூபாய்க்கு மட்டும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்களை வாங்கினாலும் பெரிய பெரிய விலைக்கு கூட இங்க பொருட்கள் இருக்குது. இந்த கடை வேறாவூர்ல இருந்து வரும்போது வலது பக்கமாக, செங்கலடி சிக்னல் லைட் தாண்டி வரும்போது இடது பக்கமாகவும், ஆப்பிகோ இன்சூரன்ஸுக்கு முன்னால் அமைஞ்சிருக்குது இந்த கடை. இப்பவே இந்த கடைக்கு வந்து பாருங்க, ஆசையா இருக்கு. சரி, நாங்க இந்த கியருக்கு சொல்றது பல்லாளி. சரியா? பல்லாளி. வாழ்த்துக்கள். தமிழ்ல கற்றுக்கொண்டீங்களா? மகிழ்ச்சி தானே? சரி, மகிழ்ச்சி. அடுத்ததாக